கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் அமைவதாக. பரிசுத்த பிதாவே, இந்த புதிய நாளிலே உம்முடைய புதிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து எங்களை பலப்படுத்துங்க. உங்கள் கிருபையை சார்ந்து கொண்டு இந்த நாளை கடந்து செல்ல கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இன்றைக்குள்ள வேத தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்கான தியான அதிகாரம் யோசுவா 7ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே மொத்தம் 26 வசனங்கள் உள்ளன. யோசுவா 7ஆம் அதிகாரம் என்றால் யோசுவாவினுடைய பரிதபிப்பும் தேவனுடைய தீர்ப்பையும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதில் தவறு செய்த பொழுது யோசுவாவின் தலைமையின் கீழ் சென்ற யுத்த புருஷர்கள் ஆயி பட்டணத்தில் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இதனாலே யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து அவன் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறதையும் தேவன் அதற்கு பரிகாரத்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றிக்கான வழிகளை காண்பித்து கொடுக்கிறதையும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இந்த அதிகாரத்தின் தியானத்தை இந்த காலவெளியில் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படும் பொழுது நாம் செய்கிற முதல் தவறு தேவனை குறை சொல்லுவோம். ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்துவிட்டார், நான் ஆண்டவரை சேவிக்கிறதுனால என்ன லாபம், ஆண்டவரை தேடுகிறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைத்து விடுகிறது என்று சொல்லி ஆண்டவரை நாம் குறை சொல்ல ஆரம்பித்து விடுவோம். இது மனித இயல்பு. இதைத்தான் யோசுவா செய்கிறான். ஆயி பட்டணத்தின் மேல் யோசுவா தோல்வியை சந்தித்து அவன் தோற்றவுடனே அந்த அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை சொல்லுகிறான். கர்த்தராகிய ஆண்டவரை எங்களை அழிக்கும்படி ஏன் இங்கே கொண்டு வந்தீர், யோர்தானை கடக்க பண்ணினீர் என்று கேட்கிறான். நம்முடைய தேவன் நம்மை அழிக்கும்படி நம்மை கொண்டு வருகிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் யோசுவாவின் வாழ்விலே ஏற்பட்டதான தோல்விக்கு காரணம் தேவன் அல்ல. யார்? இந்த அதிகாரத்தில் நீங்கள் அதற்கான காரணத்தை கண்டுபிடித்திருப்பீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் யோசுவா தோல்வி அடைந்தான் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் தேவனிடத்தில் நாம் ஆலோசனை கேட்டுத்தான் செய்ய வேண்டும். தேவன் ஒரு தடம் சொல்லுகிற ஆலோசனையே கடைசி வரைக்கும் நாம் பின்பற்றிவிடக்கூடாது. எரிகோவை பிடிப்பதற்கு தேவன் சொன்ன ஆலோசனை எரிகோவை சுற்றி வர சொன்னார். ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்திற்கு போகும் பொழுது யோசுவா செய்த தவறு கவனியுங்கள். தேவனிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கவில்லை, மாறாக ஜனங்களிடத்தில் ஆலோசனை கேட்டான். அதுதான் அவனுடைய தோல்விக்கான முக்கிய காரணம். ஒருவேளை யோசுவா ஆயி பட்டணத்தில் யுத்தத்திற்கு போகும்பொழுது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்தால் தேவன் சொல்லியிருப்பார், யுத்தத்திற்கு செல்ல வேண்டாம், சாபத்தீடானதில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று சொல்லிக் கொடுத்து திருத்தியிருப்பார். யோசுவா அதை செய்யாததினாலே அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறதை நீங்கள் இந்த புத்தகத்தில் வாசிக்க முடியும். ஆகவே இந்த காலை தியானத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிற ஒரு காரியம், எல்லா காரியத்திலேயும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அதை செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்விலே தோல்வியை சந்திக்காமல் ஜெயத்தின் பாதையிலே கடந்து செல்லலாம். மாறாக வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் பொழுது தேவனை குறை சொல்லாதபடி தோல்விக்கான காரணம் என்ன என்பதை நாம் அலசி பார்த்து அதிலே நம்மை திருத்திக் கொள்வோமானால் தேவன் நம்மை ஜெயத்தின் பாதைக்கு நேராய் நடத்தி செல்வார். இந்த காலவெளியில் இந்த தியானத்தின்படி உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீ தந்த நல்ல வார்த்தையின் தியானத்துக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு உங்கள் வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.